வீக் டேல என்னோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 5:30க்குலாம் எந்திரிச்சு நைட்டே ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் ஊற வச்சிருப்பேன். அதை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு சூடாக வந்து ஒரு கப் ஆஃப் ஜீரா வாட்டர் குடிப்பேன். ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து 5 kg கிட்ட வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். அப்போ பாடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, லைட் வெயிட்டாக இருந்துச்சு, அப்படியே காற்றுலேயே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. ஊருக்கு இப்போ போயிட்டு வந்த கேப்பில் அசால்ட்டாக 2 கிலோ ஏறிடுச்சு. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களத்தில் இறங்கியே ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி குதிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்ச் இது எல்லாத்தையும் ஒரு 7:30க்குள்ளே ரெடி பண்ணிடுவேன். அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்க மாதிரி சமைச்சு வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து பசி அடிக்கடி எடுக்காதுன்னு சொல்லிட்டு. நான்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேனா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இருந்தேன். ஆனால் என்னாலே முடிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கங்களேன். 5 kg குறைச்சோன்னே எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 7:30ன்றப்ப இந்த சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாதான் காலையில் சாப்பாடே உள்ளே இறங்கும். நானும் பார்த்துட்டேன், இந்த ஆஃபீஸ் ஸ்கூல் போகிறவங்க வீட்டிலலாம் எவ்வளோ பெரிய கவுண்டர் டாப் கொடுத்தாலும் கவுண்டர் டாப் ஃபுல்லாக பாத்திரம் இருக்கும் போல். அதே மாதிரி தான் எனக்குமே இப்போ ஆகுது. இருக்கிறது என்னமோ 10 பாத்திரம் தான். அந்த 10 பாத்திரமே வெளியில் வந்து எட்டி பார்த்துருது. சரி, நம்ம தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும்னு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டவ்வையுமே ஒரு க்ளீன் பண்ணிட்டோன்னா நைட்டு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு 8:40ன்றப்பெல்லாம் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் கொடூரமான காம்பினேஷனில் சாப்பிடுவேன். எப்பயும் இந்த கீரையெல்லாம் மத்தியானம் சாப்பிட்றதில்ல, இட்லியோட வச்சு காலையிலே சாப்பிட்டு முடிச்சிறது. எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் மார்னிங் எனக்கு கொடுத்தீங்கன்னா எப்படினாலும் வச்சு சாப்பிட்ருவேன். ஆஃப்டர்நூன் இறங்காது.